சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது போருக்கு நிகரானது என குற்றம் சாட்டியுள்ள பாகிஸ்தான் 1972ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட ஷிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் அறிவித்துள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக மத்திய அரசு அறிவித்தது. 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளதால் மேற்கு பகுதியில் பாயும் சிந்து, ஜீலம், செனாப் நதிகளின் மீது இந்தியா அமைத்திருக்கும் அணைகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு விடுவிக்கப்படும் தண்ணீர் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர்களின் போது கூட நிறுத்தப்படாத சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருப்பது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. பாகிஸ்தானின் நீர்ப்பாசன தேவையில் 93% தண்ணீர் சிந்து நதி ஒப்பந்தம் மூலம் கிடைக்கிறது. சிந்து நதி படுகையில்தான் 61% பாகிஸ்தானியர்கள் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது 3 அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளதால் பாகிஸ்தானின் பஞ்சாப், சிந்து மாகாணங்களில் வேளாண்மை மற்றும் குடிநீர் தேவைக்கான தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த அணைகளில் இருந்து இயற்கையாக பாய்ந்தோடும் ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்றும் தற்போது ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆறுகளின் குறுக்கே இந்தியா அணை கட்டிக் கொள்வதற்கு வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் ஓய்வு பெற்ற கர்னல் ஜான் பிரின்ஸ் தெரிவித்துள்ளார். தண்ணியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் கம்மி பண்ணுறோம். ரெண்டாவது, வாட்டர் டாட்டா உங்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. மூணாவது அந்த டேம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு எந்த தடையும் இருக்காது. அதனால இந்த ட்ரீட்டி நம்ம ஒன்ஸ் இப்போ நிறுத்திட்டா அது திருப்பி நம்ம ரிவோக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம அந்த டேம் கட்டி முடிக்கணும். அந்த டேம் கட்ட நம்மளால முடிஞ்சா இது ஒரு பெரிய வெற்றின்னு நான் சொல்றேன். இந்நிலையில் சிந்து நதிநீர் பங்கீட்டை நிறுத்தும் இந்தியாவின் நடவடிக்கையால் 24 கோடி பாகிஸ்தானியர்களின் வாழ்வாதாரத்தை அது பாதிக்கும் என்றும் அது போருக்கு சமமானது என்றும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வாகா எல்லையை மூடுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்த போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் கூறியுள்ளது. இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமான விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பில் பறக்க தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான நேரடி மற்றும் 3ஆம் தரப்பு வணிக நடவடிக்கைகளை முற்றிலும் தடை செய்வதாக அறிவித்துள்ள பாகிஸ்தான், புனித பயணம் வந்துள்ள சீக்கியர்கள் தவிர்த்து பாகிஸ்தான் சென்றுள்ள அனைத்து இந்தியர்களையும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் வெளியேறவும் உத்தரவிட்டுள்ளது. இந்திய தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளை 30ஆக குறைக்கவும், தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக வெளியேறவும் பாகிஸ்தான் உத்தரவிட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் நீடிக்கிறது. இரு நாடுகளுக்கிடையேயான மோதல் போக்கால் நேற்று அட்டாரி வாகா எல்லையில் கதவுகள் திறக்கப்படாமலும் வீரர்கள் கைகுலுக்காமலும் கொடியிறக்க நிகழ்வு நடைபெற்றது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் தூதரகம் முன்பு பாஜகவினர் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பகல்காம் தாக்குதல் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜெய்சங்கர் விளக்கம் தந்தனர். பகல்காம் தாக்குதல் பதற்றத்திற்கு மத்தியில் தவறுதலாக இந்திய எல்லை தாண்டி சென்ற எல்லை பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் வீரர்கள் சிறைபிடித்தனர். இந்திய வீரரை பாதுகாப்பாக மீட்பது குறித்து பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு நாடுகளுக்கிடையே போர் மேகம் சூழ்ந்து வருவது உலக நாடுகளை கவலைக்குள்ளாக்கியுள்ளது.